கோடைக்காலம் தொடங்கினதுல இருந்து இந்தியா முழுவதும் வெயில் சுட்டெரித்து மக்களை வாட்டி வதைத்து வருது. இதைவிட வெயில் கூடுதலா இருக்கும் காலமா கருதப்படுற அக்னி நட்சத்திர காலம் தற்போது இந்தியால தொடங்கியிருக்கு. அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வாட்டி வதைத்த வெயில் அக்னி நட்சத்திர காலத்துல அபாய அளவை தாண்டும்னு எச்சரிக்கிறாங்க வானிலை ஆய்வாளர்கள். இந்தியாவில் அபாய அளவை தாண்டி வெயில் வாட்டி வதைக்க காரணம் என்ன, வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள மக்கள் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியாவில் கோடை காலமான ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை வெயில் சுட்டெரிக்கும். அதுலயும் குறிப்பா மே மாதம் கத்தரி வெயில்னு சொல்லப்படுற அக்னி நட்சத்திர காலத்துல கூடுதலா வெயில் வாட்டி வதைக்கும். மே 4ஆம் தேதி தொடங்கி இருக்கிற அக்னி நட்சத்திரம் வரும் 28ஆம் தேதி முடிவடையுது. ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல தினசரி 42 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 45 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சுட்டெரிக்குது. அதே போல பீகார், உத்தரப்பிரதேசம், புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல தினசரி 40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் வாட்டி வர்றதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது வழக்கமான வெப்ப அளவை விட 4 டிகிரி செல்சியஸ் முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகம்னும் தெரிவிக்கப்படுது. ஜார்க்கண்ட்ல அதிகபட்சமா 46 டிகிரி செல்சியஸும், ஒடிசால 44.6 டிகிரி செல்சியஸும், மேற்கு வங்கத்துல 44.5 டிகிரி செல்சியஸ் என தற்போது வரை அதிகபட்ச வெயில் பதிவான இடங்களா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாவே தினசரி 20 இடங்களுக்கு மேல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல வெயில் சுட்டெரிக்குது. வழக்கத்தை விட வெயில் கடுமையா கொளுத்துவதற்கு காலநிலை மாற்றம் தான் முக்கிய காரணம்னு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. காலநிலை மாற்றத்தால வருங்காலத்துல நிலைமை இதைவிட மோசமா கூட ஆகலாம்னு எச்சரிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சில இடங்கள்ல இன்னும் 20 நாட்களுக்கு மேல வெப்ப அலை வீசும்னு தெரிவிக்கும் வானிலை ஆய்வு மையம் தேவையின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல அதிகமான வெப்பம் காரணமா இந்தியாவில் கடந்த ஆண்டு 100 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கும் வானிலை ஆய்வு மையம் இந்த வருடம் கேரளாவில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கு. தண்ணீர் நிறைந்த உணவு வகைகளை எடுத்துக்கிறதும் தலையில வெப்பம் நேரடியா படுறதை தவிர்க்கவும் வலியுறுத்தப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.